ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஏஐ ஒன்றும் நம்மளை சேஞ்ச் பண்ணுறது இல்லைங்க. இந்த ஏஐ பயன்படுத்திட்டு இருக்கிற யாரோ ஒருவர் தான் நம்மளை மாற்றுறாங்க. ஆமாங்க, நான் சொல்கிறேன். இப்போ இந்த கதையை அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் மண்டே மார்னிங் ஆயிடுச்சு, கையில் காஃபியோடு நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ ஆன உடனே எப்போ போல இந்த டே நார்மலாக தான் போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் சீட்டில் போய் செட்டில் ஆகுறீங்க. வந்த உடனே டக்குன்னு ஒரு மெசேஜ் அது உங்களுக்கு இன்பாக்ஸில் ஒன்று வந்திருக்கு. அது என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதுதான் ரீஸ்ட்ரக்சரிங் நோட்டீஸுங்க. உங்கள் கூட காஃபி சாப்பிட்டவங்க, உங்களோட லஞ்சுக்கு இருந்தவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த கோவொர்க்கர் ஒருத்தருமே இல்லை, ஒவ்வொருத்தரும் அப்படியே காலி ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. தயக்கத்தோட நீங்கள் போய் ஹெச்ஆர்கிட்ட கேட்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரே வார்த்தை சிம்பிளாக எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு மனசில் அப்படி எப்படி இருக்கும், அடுத்தது நான் அப்படிங்கிறதா இருக்கும். ஆமாங்க, இது ஒன்றும் சயின்ஸ் எக்ஸிபிஷன் இல்லை, ஏஐ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஏஐ இப்போ வந்தாச்சு, நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்கு. அந்த உண்மையை மட்டும் யாரும் சொல்றது இல்லை. அது என்னன்னா, ஏஐ எப்பவுமே நம்மளை மாத்தாது. ஏஐ பயன்படுத்திட்டு இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் நம்மளை வந்து மாத்துவாங்க. இது வந்து நான் உங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காக சொல்ல, இது ஒரு விழிப்புணர்வுக்காக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதை பத்தி நம்ம பேச போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஐடில நாலேஜ் கெயின் பண்ணணும், உங்களுக்கு புதுசா ஒரு அப்டேட்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். டெக்னாலஜி ஓரியன்டா இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் ஓரியன்டா எதா இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் நான் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறப்பா அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே நம்மளோட எக்ஸ்பர்டைசர் அகாடமியில பண்டில் கோர்சஸை கிரியேட் பண்ணி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ தாராளமாக நீங்க செக் பண்ணி உங்களோட நாலேஜை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மாற்றமே வந்து வந்தாச்சுன்னே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2020 இருந்து நம்ம எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு பழகிட்டோம். 2023 வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி பழகியாச்சு. 2025 இன்டெலிஜென்ஸ் பீப்புள் எல்லாருமே ஏஐ பயன்படுத்துறது இல்லாம ஏஐயோட சேர்ந்து அவங்களோட செகண்ட் பைனையும் சேர்ந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏஐ இன்னைக்கு ஃபுல்லா நம்மளோட ஃபீல்ட்ல வந்து நிரம்பி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏஐ டூல் வந்து இப்போ நம்மளோட கோவொர்க்கராகவே மாறிடுச்சு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அது எந்த விதமான எக்ஸ்கியூஸ் சொல்றது இல்லை, டயர்ட் ஆகிறது இல்லை, எந்த மிஸ்டேக்கும் பண்றது இல்லை. அது பாட்டுக்கு அதோட வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்கு. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஏஐ என்னதான் பிரம்மாண்டமா இருந்தாலும் அந்த ஏஐக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுக்கறக்கோ டைரக்ஷன் கொடுக்கறக்கோ என்ன வேணும் அப்படின்னா, ஹியூமன் வந்து கண்டிப்பா வேணும். அங்கதான் உங்களோட பவரே இருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. 2 டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஓல்ட் டைப் ஆஃப் எம்ப்ளாயிஸ், இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா நியூ டைப் ஆஃப் எம்ப்ளாயிஸ். இந்த ஓல்ட் டைப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நியூவா வரக்கூடிய டெக்னாலஜி எல்லாத்தையுமே அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐ கத்துக்கணும் அப்படின்னாலே அது உங்களுக்கு ஒரு பெரிய மலை மாதிரி தெரியுது. இப்போ 2வது டைப் ஆஃப் ஒர்க்கர் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன சேஞ்ச் வந்தாலும் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கிறவங்க. ஸோ இந்த 2 பேர்த்துல யார் முன்னேறுவாங்க? கண்டிப்பா 2வதா சொன்னவங்க தான். என்ன டெக்னாலஜி புதுசா வந்தாலும் அதை அப்டேட் பண்ணிட்டு அது கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களால தான் கண்டிப்பா வந்து முன்னேற முடியும். ஏஐ உண்மையிலேயே என்னத்தை மாட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்த நிறுவனங்கள் எல்லாமே எவ்வளோ நாள் வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த எஃபிஷியன்சி மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளை விட 5x டைம் வந்து ஃபாஸ்டராக ஏஐ இருக்கிறதுனால ஹியூமன்ஸை விட ஏஐ வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த ஏஐ மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டு இது கூடயே டிசைனிங், பிளானிங், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், இல்லை கோடிங் ரைட்டிங் ஆகட்டும், அந்த மாதிரி ஓரியன்டாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏஐயோட சேர்ந்து உங்களோட ஸ்பீடையும் 5x மாத்துனீங்க அப்படின்னா எந்த ஏஐ வந்தாலும் கண்டிப்பா உங்களை வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க. ஏஐயை பயன்படுத்தி ஒரு வேலையில 5x ஃபாஸ்டராகவும் எஃபிஷியன்ஸாகவும் யார் ஒருத்தவங்க வந்து அவுட்புட் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கண்டிப்பா முன்னேற முடியும்னு சொன்னா, இப்ப சொல்லுங்க, ஏஐயா வந்து உங்களோட வேலையை தூக்குச்சு, உங்களோட வேலையை இன்னுமே வந்து சுலபம் பண்ணி கொடுக்கறதா ஏஐ. நீங்க அதை பண்ணிக்காம இல்ல நான் ஏஐல படிக்க மாட்டேப்பா, என்னை நீங்க தூக்கிக்குங்க அப்படின்ட்டு நீங்களா வாலண்டியரா போய் தலை விட்டுருவீங்களா? யார் மேல மிஸ்டேக்? நீ எதுக்காக ஏஐ படிக்காம இருக்கீங்க? இப்பவே படிங்க. எப்ப படிக்க போறீங்க? இனி வரக்கூடிய எதிர்காலத்துல ஒரு 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு டூல்ஸ் கத்துக்க முடியுமோ கத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதான் வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸா பேச போகுது. நீ ஆல்ரெடி ஒண்ணுல நான் பயங்கர மாசா இருக்கப்பா, கெத்தா இருக்கேன்ட்டு நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுட்டு ஒன்று உட்காந்துட்டு இருந்தீங்க, அது எவ்வளவு இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வேஸ்ட் தாங்க. இப்ப இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ இன்க்ளூட் பண்ணியாச்சு. எல்லா ஃபேக்டருமே வந்தாச்சு. இப்ப மார்க்கெட்டிங் ஆகட்டும், ஐடி ஆகட்டும், ஃபினான்ஸ் செக்டர் ஆகட்டும், எல்லா செக்டர்ஸ்லயுமே வந்து ஏஐ இன்க்ளூட் ஆயாச்சு. இப்ப நாம மட்டும்தான் இன்னும் ஏஐ பத்தி ஒரு டாட் கூட வைக்காம உட்காந்துருக்கோம். ஸோ எப்பதான் அதை பத்தி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அடாப்டபிலிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களோட இண்டஸ்ட்ரி, அதாவது என்ன செக்டர் நீங்க போனாலும் சரி, ஐடி ஆகட்டும், இல்ல ஃபினான்ஸ் செக்டர் ஆகட்டும், இல்ல மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், எதுல போனாலுமே அடாப்டபிலிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து நெக்ஸ்ட் சர்வே பண்ண முடியுமே தவிர, நான் ஒன்னு பண்ணிட்டு இதுக்கு மேல என்னால் படிக்கிற கேபபிலிட்டி இல்லைன்னு இருந்தா யாரா இருந்தாலுமே உங்களை தூக்க தான் செய்வாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்றேன் பாருங்க, ரியல் டைம் ஸ்டோரி. மீராங்கிற ஒரு பொண்ணு பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க வந்து கண்டென்ட் ரைட்டரா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்
எழுதுறதுக்கே ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தேவைப்படுது. ஆனா இப்ப பாத்துக்கோங்க, இதுதான் ஹியூமனோட எஃபிஷியன்சி, ஸ்பீட், இதெல்லாமே. ஒரு கண்டென்ட் எழுதுறதுக்கு அவனுக்கு வந்து இப்போ 5 மணி நேரம் ஆயிருக்குதுன்னு அந்த கம்பெனிக்கே தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த கண்டென்ட் ரைட்டிங் ஏரியாக்குள்ள ஏஐ வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஏஐ எல்லாம் கண்டென்ட் ரைட்டிங் அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, சாட் ஜிடிபி வந்து ரைட் பண்றதுக்கு, குவில் போட் வந்து கிராமர் எல்லாமே செக் பண்றதுக்கு, நோஷன் ஏஐ வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து சம்மரைஸ் பண்றதுக்கு, இதோட இன்புட் எல்லாத்தையும் சேர்த்து வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க வந்து 5 மணி நேரம் போட்ட எஃபர்ட்டை ஒரே நிமிஷத்துல எடுத்தாச்சா. ஸோ வெறும் ஹியூமன் மட்டும் எழுதுனானா அவனால ஒன்று மட்டும்தான் பண்ண முடிஞ்சு. வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐயோட பண்ணா அப்படின்னா ஒரு நாளைக்கு அவனால எவ்வளவு பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கான சம்பளம் விட இப்போ நிறைய எழுதி கொடுத்தானா எவ்வளவு சம்பளம் அவன் சம்பாதிக்கிறது. இப்போ புரியுதா ஏஐயோட அருமை என்னன்னு. ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு பொண்ணு, நான் ஏஐ கூட போட்டி போட்டு ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து நான் தான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படிங்கறத விட்டுட்டு அந்த மிட் ஜர்னி ஆகட்டும் இல்ல கேன்வா மேஜிக் ஆகட்டும் இதை யூஸ் பண்ணி எஃபிஷியன்ட்டா அவுட்புட் எடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங்ல எவ்வளவுதான் அவங்க சம்பாதிக்கிறது சொல்லுங்க. இப்போ 20th சென்ச்சுரியில எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அவங்க பைகாட் பண்ணி அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய 21st சென்ச்சுரிக்கு மேல எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புதுசா வரும் படிப்பாங்க, மறப்பாங்க, மறுபடியும் புதுசா வரும் படிப்பாங்க, அந்த மாதிரி அடாப்டிலிட்டி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காலேஜ்லயே 3 வருஷத்துல ஏதோ ஒரு நம்ம பிளாட்ஃபார்ம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து அந்த காலேஜோடய முடிஞ்சிடும். அதை விட்டு என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஏஐ மூலமா நம்ம எவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க மறந்துடுறீங்க. அப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு கேள்வி கேட்பீங்க அப்படின்னா அதே கேள்வியை நம்ம ஏஐ கிட்ட கேட்டோம்னா நம்மளை விட 10x டைம்ஸ் வந்து பெஸ்டாகவும் ஃபாஸ்டாகவும் வந்து நம்மளுக்கு பதில் சொல்லிடும். அப்ப தெரியுதா ஏஐயோட எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. எப்படி நீங்க ஏஐயோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெடி ஆகணும் அப்படிங்கறத சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏஐ வந்ததுனாலதான் நம்மளுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதை மாற்றி ஏஐ வச்சு உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அப்படி யாரும் உங்க வேலையை விட்டு தூக்க போறா? ஒன்னே ஒன்று மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏஐ வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களோட கரியர் வந்து க்ரோத் பண்றதுக்கு அது எப்பவுமே உங்களோட பகைவானா பார்க்காதீங்க. உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஏஐ வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கரியர்ல நிச்சயமா வந்து growth கிடைக்கும். இப்போ நீங்க டெவலப்பரா இருந்தீங்க அப்படின்னா GitHub Copilot வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்க மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா சாட் ஜிடிபி அண்ட் Jasper AI தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதே டிசைனிங்ல இருந்தீங்க அப்படின்னா மிட் ஜர்னி ஆர் கேன்வா AI வந்து உங்களுக்கு சூப்பரா யூஸ் ஆகும். ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்கிற ஏஐயுமே வந்து பயங்கர ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம அரைச்சிட்டு இருந்ததுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏஐயோட சேர்ந்து நம்ம புதுசா ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிற வேலையே பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு போரே வந்து இல்லாம இருக்கும். ஒரு சூப்பர் அட்வென்ச்சரா கண்டிப்பா ஏஐ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா உங்களோட லேர்னிங் ஹேபிட்டை பில்ட் பண்ணியே ஆகணும். ஏஐ வந்து இப்போ வந்தாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு ஸ்டாப் ஆகாதுன்னா அது கண்டிப்பா ஒவ்வொரு நாளுமே டெய்லியுமே புதுசா ஏதோ ஒன்று அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. நாமளும் ஏஐ கொண்டு புதுசா வர அதோட சேர்ந்து நம்ம படிச்சுட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளோட கெரியர்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை நம்மளால பார்க்க முடியுங்க. டெய்லி ஒரு ½ hour ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணி டியூட்டோரியல்ஸ் வேற ஏதோ ஒரு வெப்சைட்ல இருக்கிற ஆர்டிகல்ஸ் இது எல்லாத்தையுமே படிச்சு நீங்களும் ஏஐ பத்தின நாலேஜை நீங்க கண்டிப்பா டெவலப் பண்ணிக்க முடியும். ஒரு ஆபீஸ்ல போயிருந்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு வேலை தெரியல அப்படின்னா யார் வேலை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறமேலே நம்மளுக்கு எல்லா டெக்னாலஜி நம்ம படிச்சு கத்துக்கிட்டோம், நம்மளுக்கு லேர்னிங் கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆஃபீஸ்ல யார் என்னன்னா யார் அவங்க நல்லா படிச்சு எல்லாத்தையும் அத்துப்படியே வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்பாங்களே தவிர யாருக்கு எந்த வேலை தெரியுது அப்படிங்கறத வந்து பார்க்க மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் நம்மளுக்கு தெரியாத ஏஐ படிச்சுட்டு ஆஃபீஸ்ல நல்லா கெட்டா சுத்திட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம ஒரு எனிமி மாதிரி பார்க்க கூடாது. ஆக்சுவலி அவங்க தான் வந்து இந்த ஃபியூச்சருக்கான ப்ரிவியூவே கொடுப்பாங்க நம்மளுக்கு. உங்களோட மைண்ட் செட்டை ஃபியர்ல இருந்து கியூரியாசிட்டிக்கு நீங்க முதல்ல செட் பண்ணணுங்க. உங்களோட ஃபியர் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணிரும், உங்களோட கியூரியாசிட்டி தான் உங்களை ஸ்டாப்லெஸ்ஸா முன்னேறி போகிறதுக்கு கண்டிப்பா வந்து உதவுங்க. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் வந்து வந்துச்சு அவ்வளவுதான், நியூஸ் பேப்பருக்குலாம் வேலை இல்லை அப்படின்னாங்க. கால்குலேட்டர் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான், நீ மேக்ஸ்ல எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது, மேக்ஸோட வேலையே குறைஞ்சிச்சு அப்படின்னாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஏஐ வந்துச்சு, ஐடியில் இருக்கிறவங்க எல்லாத்தோட ஜாபும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள முடிச்சு கட்டுறதுக்கு வரல, நம்மளோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் அது வந்துருக்குங்கிறத எல்லாருமே நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். என்னதான் ஏஐ வந்து எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் மனிதர்கள் மாதிரி ஒரு ட்ரீம்ஸோ இல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ ஒரு இமேஜினேஷனோ தனக்கான ஒரு உலகத்தை உருவாக்குனாலும் ஏஐனால முடியாது. மனிதர்களுக்கானதே மட்டும்தான். சரிங்களா? ஏஐ வந்து உங்களுக்கு எப்பவுமே ரீப்ளேஸ் வந்து பண்ணவே பண்ணாது. ஏஐ வந்து நம்மளோட எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இருக்கு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஐ மேல இருக்கிற பயத்தை வந்து விட்டுருங்க. ஏஐனால நம்மளுக்கு வேலையெல்லாம் ஒண்ணுமே போகாதுங்க. இனிமே ஜாப் செக்யூரிட்டி அதிகமாக போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். புதுசா ஒரு கம்பெனிக்கு நீங்க போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஒர்க்கை வந்து பார்க்காதீங்க. உங்களோட ஒர்க்குக்கு தகுந்த, அதாவது உங்களோட என்ன செக்டர் இருக்கோ அதுக்கு எந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணி நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒர்க்ல இருக்கீங்க இல்லைங்களா, இப்போ பழைய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி ஒரு சொல்யூஷன்
சொல்யூஷன் வந்து கண்டுபிடிங்க. உங்களோட ஒர்க் ஃப்ளோ அந்த கண்டினியூட்டி வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. உங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேஷன்ல போட்டுருங்க. உங்களோட பாஸ் வந்து உங்களை பார்த்தாங்கன்னா உங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே எவ்வளவு அழகா வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க பண்றதுலயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. வெறும் ஒர்க் போறவங்களுக்கு மட்டும்தான் ஏஐ யூஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட காம்படிட்டர் பத்தின ஸ்ட்ராட்டஜி தெரியறதுக்காகட்டும், இல்ல உங்களோட டிசைனிங், உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்னென்ன உங்களுக்கு ஓன் பிசினஸ்ல வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கூட ஏஐ வச்சு நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஏஐ வந்து பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சப்போர்ட் தான் பண்ணி விடுது. அதே மாதிரி ஐடிலயோ இல்ல வேற என்ன கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்குமே வந்து முன்னாடி growth ஆகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஃபார்முலா சொல்லட்டுங்களா? ஏஐ பிளஸ் EQ பிளஸ் IQ. AI னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், EQ னா எமோஷனல் இன்டெலிஜென்ட், IQ னா இன்டெலிஜென்ட் திங்கிங். ஏஐங்கிறது என்னது? உங்களோட எபிலிட்டி வந்து ஸ்மார்ட்டா யூஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றது. EQங்கிறது என்னது? நம்ம பீப்புளை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான எபிலிட்டி, எப்படி ப்ராப்ளத்தை வந்து நம்ம கிரியேட்டிவா சால்வ் பண்றோம் அப்படிங்கறத வந்து இந்த IQ. நான் சொன்ன மாதிரி இந்த 3 விஷயத்தையும் நீங்க தரவா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை தடுத்து நிறுத்தறதுக்கு யாருமே இல்லைங்க. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டீச்சரா இருந்தாலும் ஓகே, டாக்டரா இருந்தாலும் ஓகே, டிசைனரா இருந்தாலும் ஓகே, இல்ல டெவலப்பரா இருந்தாலும் ஓகே, எல்லாத்துக்கும் அவங்கவுங்க செக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏஐ வந்து இருக்குங்க. ஏஐ தான் நம்மள வந்து டீச் பண்ணிட்டு இருக்கு. ஒரு டீச்சர்னே நம்ம சொல்லிக்கலாம் ஏஐ. இப்ப இருந்தே யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ட்ரீம் எல்லாம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா கவலையா விடுங்க. ஏஐ வச்சு நாம சூப்பரா அச்சீவ் பண்ணிடலாம். முன்னாடி சொன்னதே தாங்க, ஏஐ எப்பவுமே நம்மள மாத்தாது. ஏஐ பயன்படுத்திட்டு இருக்கிற வேற யாரோ ஒருத்தரால தான் நம்ம வந்து மாறுவோம். சரிங்களா? அதை மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா ஏஐ வந்து உங்களுக்கு சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னே சொல்லலாம். சோ இனிமேலும் ஏஐ பத்தின ஃபியர் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டு கியூரியாசிட்டியா மாத்திட்டு அப்படி என்னதான்டா இருக்கு எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்களேன்னு ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணி ஏஐ கத்துக்கோங்க. உங்களோட லைஃப்ல சர்வே ஆகிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி வந்து சூப்பரான மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்றதுக்கு நீங்க ஸ்டுடியோ தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டே விஜிடேமென்ட் ஸ்டுடியோ அவைலபிளா இருக்குங்க. போட்காஸ்டிங்க்கு, செலிபிரிட்டி வச்சு இன்டர்வியூ பர்பஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட ஸ்டுடியோ A to Z செட்டப் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்க தாராளமா நம்மளோட ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க.